இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய கூத்துகள் வந்து இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு ஷாக் தராங்க. செல்வி கையில் ஒரு கட்டோட வராங்க. என்னடா மாவு கட்டோட வந்துட்டு இருக்காங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க படிக்கட்டில் வழிக்கு ஃப்ராக்சர் ஆகிட்டாங்களாம். ஆக்சுவலாக வந்து ரியலாக இந்த ரோல் பண்ணுற கம்பம் மீனா அவர்களுடைய கை வந்து உடஞ்சிருச்சு. ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஆக்சிடெண்ட்டாக வாங்குறது தெரியல, ஆனால் வந்து அவங்களுக்கு கை உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கு பிறகு அந்த உடஞ்ச கையோடய வேறு நடிக்கவும் போயிருக்காங்கிறது தான் பெரிய விஷயம். அத்தனை பேர் ஒன்று இப்போ கதையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வேறு வந்து என்னாச்சு உங்கள் புருஷன் தான் அதை அடிச்சிட்டாரா அப்படின்னு செடியன்னு கேட்க, அப்படிலாம் அவர் என் கையை உடச்சிருந்தாருன்னா நான் என்ன அவர் கையை உடச்சி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருப்பேன் அப்படின்னு அவங்க கெத்தாக பதில் சொல்ல, இந்த பக்கம் எதுக்கு இப்படி ஒத்த கையோட வந்த, எப்படி வேலை செய்வேன், எதுக்கு தேவையில்லாமல் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே ஒன்று பாக்கியாவும் ஈஸ்வரியும் கேட்குறாங்க. அக்கா ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறாங்க, அக்கா கூட நானும் இருக்கணும், அக்காவுக்கு நிறைய செலவு இருக்கும், நிறைய வேலை இருக்கும், அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு இவங்க சொல்ல, உடனே ஓ சரி சரி அப்படின்ட்டு வந்து ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க, தண்ணி பிடிக்க போகிறாங்க. எதுக்கு தண்ணி பிடிக்க நீங்கள் போகிறீங்க, தான் நான் பிடிச்சி தரேன். ஓ தண்ணி பிடிக்க கூட மாட்டாங்களாமா ஈஸ்வரி, அப்பப்போ நடக்க சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் தடுத்து நிறுத்த, வேணாம் நீ ஹோட்டல் முதலாளியம்மா, உனக்கு நிறைய வேலை இருக்கும், எதுக்கு நீ எல்லாம் இங்கே வரணும், எனக்கெல்லாம் நீ செய்ய வேணாம், இதுக்கப்புறம் நீ எப்படி ஹோட்டலுக்கு போயிட்டேன்னா நான் தானே வீட்டு சமையல்லாம் பார்த்துக்கணும், என் வேலைக்கு அவங்க ஆள் வச்சுக்க போகிறாங்க, ஹோட்டலே ஓப்பன் பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் சமைக்கணுமா என்ன, இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த ஓவர் ட்ராமா பண்ணிருக்காங்க. உடனே ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, முன்னாடி கேன்டீன் வச்சுக்கிட்டு நான் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன்ல அப்படின்னா, இப்போ அப்படியா, அதெல்லாம் பழைய பாக்கியா, இப்போ புது பாக்கியா, ஆளே மாறிட்டேன் அப்படின்னா, என்ன மாறிட்டாங்கம்மா அக்கா அப்படின்னு செல்வி கேட்டதுக்கு உடனே நீ வாய மூடு அப்படிங்கிறாங்க. சும்மா எல்லாத்தையும் வாய மூடு சொல்கிறதா ஈஸ்வரியோட வேலை, ஈஸ்வரிட்ட யாராச்சும் வாய மூடுன்னு சொல்லி ஒழுங்காக சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து எப்படிலாம் இல்லத்தை அப்படின்னா, குடும்பத்தை பற்றி யோசிச்சியா அப்படின்னா, என்ன குடும்பத்தை பற்றி யோசிக்கல அப்படின்னா, அவ்வளோதான், நாங்கள் குழந்தைக்கு போய் இந்நேரம் வந்து பேர் வச்சுருப்போம், நாங்கள் 2 பேரும் நேரம் என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா அப்படின்னு செடியான சொல்ல, உடனே செடியான நானும் சொல்ல முடியாதே, டக்குன்னு தாத்தா என்ன சொல்லிட்டாருன்னா கம்பி என்ட்டு இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் பிளான் படி பேர் வச்சுருப்போம், இப்போ ஏதோ வாயில் நுழையாத பேர் வச்சுருப்பாங்க அந்த குடும்பத்தில் அப்படின்ன உடனே, அதெல்லாம் இல்லத்தை, அவங்க பேரே வைக்கல, நான் பேசிட்டேன், அவன் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புனான், அவங்க வந்து வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க, குழந்தைக்கு பேர் வைக்கணுன்றவங்க இப்போ அந்தளவுக்கு வந்து மாறிட்டாங்கிறதே பெரிய விஷயம். இப்படி துளியாக அவங்களும் மாறுவாங்க, புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா குழந்தையவாச்சும் கொடுக்க சொல்லு, அவள் வந்தால் வராட்டி என்ன, அவள் திமிரு பிடிச்சவ, இது ஜெனி, பாவம் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவமாக பேசிட்டு திருப்பி போகிறாங்க. நீ என்னமோ பண்ணு, ஹோட்டல் ஆரம்பி ஏதோ பண்ணு, எனக்கு அதை பற்றி இன்னும் அக்கறை இல்லை அப்படின்ட்டு கிளம்பி போகிறாங்க. இவங்களையும் பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்காங்க பாக்கி, அவங்க இவ்வளோ மோசமாக பேசினாலும் என்ன பேசினாலும். இது நடுவில் வந்து கோபி கையில் காசு இல்லாமல் தயிர் சாதம் ஒரு வடை இவ்வளோதான் காசு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவரை பார்க்குறதுக்கு ராதிகா வேகமாக கிளம்பி வந்து அவங்க ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க. ஆஃபீஸ் போய் அவர்கிட்ட ஆஃபீஸில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவர் ரொம்ப வருத்தமாக இருக்காரு, கொஞ்சம் பெர்மிஷன் போட்டு வந்து அவரோட சேர்ந்து ஆஃபீஸில் இருக்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும்னு ரொம்ப நல்ல மனைவியாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. பாவம் அவங்களும் அவங்க கிளம்பி அங்கே வர, அவங்க கால் பண்ணி கிட்டக்க வந்துட்டேன் கோபி அப்படின்னு, ஐயோ நான் அது கிளைண்ட் பார்க்குறதுக்காக வெளில வந்தேன், இந்த வந்துட்டேன் நானும் வந்துடுறேன் அப்படின்னு வேகமாக ஒரு நடந்தே ஓடி வந்து இவங்கள தடுத்து நிறுத்திட்டு, இங்கே எதுக்கு வர, உள்ள ஆஃபீஸில் வந்து உங்கள் ஆஃபீஸ் மாதிரி இல்லைங்க, நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கோம், நான் இப்போ கிளைண்ட்டை பார்க்க தான் போயிட்டு இருந்தேன், வா நம்ம அப்படியே வந்து நம்ம வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம், பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு அந்த ஹோட்டலுக்கு போகிறாரு. அந்த ஹோட்டலில் இருக்க சர்வர் என்ன பண்ணுறாரு, என்ன சார் இப்போ தான் கிளம்புனீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க, சார் எங்கள் ஹோட்டலோட ரெகுலர் கஸ்டமர் மேம் அப்படின்னு உடனே ஒரு கடுப்பு போயிட்டார். என்னது அப்படின்னு கேட்க, இல்லை கிளைண்ட்டெல்லாம் பார்க்க இங்கே வருவேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு நேராக கிளம்பி போய் அந்த ஆளை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா நீ வெயிட்ரு வேலை தானே, அந்த வேலையை மட்டும் பாரு, எதுக்கு தேவையில்லாமல் என்ன நோண்டிகிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எதுக்கு இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்குது அதை கொண்டு சொன்னேன் அப்படின்னு முறைச்சிட்டு இருக்காரு. இவங்க ஆஃபீஸை பற்றி பேசலாம், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னா மாற்றிக்கிட்டே இருக்காரு. இல்லை அப்படின்னு மழுப்பிட்டே இருக்காரு. சொல்லுங்கங்க என்ன தான் பிரச்சனை, அதை கேட்க தானே நான் வந்திருக்கேன், எனக்கு அதை சொன்னால் தானே நான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு வீணாக வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு சொல்கிறேன், எல்லா பிரச்சனையும் சொல்கிறேன், இப்போ நீ கிளம்பு, உனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கும்ல அப்படின்ட்டார். இப்போ ஆஃபீஸ்க்கு இவங்க வந்து கிளம்பும் பொழுது வந்து இவங்களுக்கு திடீர்னு சந்தேகம் வந்துச்சு ராதியாவுக்கு, எதுக்கும் நம்மளே ஆஃபீஸில் போய் நேராக போய் பார்த்துருவோம் அப்படின்னு ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறாங்க. பார்த்தா வாசலில் பூட்டு இருக்குது. என்ன பூட்டி இருக்குன்னு கேட்டால் அதை மூடிட்டாங்களே அப்படின்றாரு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கார். இழுத்து மூடிட்டாங்க, சம்பளம் கொடுக்க முடியல, நிறைய பிரச்சனை, கம்பெனியை மேனேஜ் பண்ண முடியலன்னு 3 வாரம் ஆச்சு, இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. அந்த சமயத்துலேயே பார்த்தா இவங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு கால் வந்தேன். கேபில் ஏறிட்டு அங்கேருந்து கோபி கால் பண்ணால், அவர் நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன், கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்படியா சரி நான் ஈவினிங் பேசுகிறேன் அப்படின்னு கோவமாக வச்சிடறாங்க. நாளைக்கு இருக்க அவருக்கு ஆப்பு அப்படிங்கிறதோட இன்றைக்கி எபிசோடு இந்த பக்கம் முடியுது. அந்த பக்கம் வந்து பாவம் ஹோட்டல் ஆரம்பிக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹோட்டல் காசை கொண்டு போய் கோபிட்ட கொடுக்க சொல்லுவாங்க வேறு, நமக்கு பயமாக இருக்குது ஈஸ்வரி நினச்சா. ஸோ அதெல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள், அந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய கூத்துகள் வந்து இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் இப்போ நடந்து